அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 49. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. நபிகளாரின் வருகையை பற்றி முன்னறிவிப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் எத்தனை நபிமார்கள் தோன்றினார்களோ அவர்கள் அனைவருமே தமது சமுதாயத்தாரிடம் இறுதி நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பல்வேறு அடையாளங்களையும் கூறி, அன்னார் தோன்றும் காலத்தில் நீங்கள் உயிருடன் இருந்தால் அவர்களிடம் ஈமான் கொள்ளவும் என்று அறிவுறுத்தி உள்ளனர். மாற்றங்கள் 1000 செய்திட்ட போதிலும் தௌராத் மற்றும் இஞ்சிலில் அந்த அடையாளம் பற்றி வசனங்கள் இன்னும் உள்ளனர். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், எவர்களுக்கு நாம் வேதம் கொடுத்தோமோ அவர்கள் தம் சொந்த மக்களை அறிவதை போன்று இந்த உண்மையை அறிவார்கள். ஆனால் அவர்களின் ஒரு பிரிவினர் அறிந்து கொண்டே உண்மையை மறைக்கிறார்கள். மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக குர்ஆனில் வந்துள்ளதாவது, இஸ்ராயேல் மக்களே, எனக்கு முன்னிருந்த தௌராத்தை மெய்ப்பிப்பவனாகவும் எனக்கு பின்னர் வரவிருக்கும் அஹ்மது என்னும் பெயருடைய தூதரை பற்றி நன்மாராயணம் கூறுபவனாகவும் இருக்கும் நிலையில் நிச்சயம் நான் அல்லாஹ்வின் தூதனாகவே உங்களிடம் வந்துள்ளேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள், நான் எனது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் துஆ மற்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நன்மாராயணமாவேன் என்று. அல்லாஹ்வின் ஆற்றல். சூரியன் வெப்பம் கதிர்வீச்சு. அல்லாஹு தாலா சூரியனை அதிபயங்கரமான ஒரு அக்னி உருண்டையாக படைத்துள்ளான். இது நமக்கு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தருகின்றது. ஆனால் சில நேரங்களில் இதில் இருந்து அபாயகரமான வெப்பம் கதிர்வீச்சுக்கள் எழுவதுண்டு. இதனால் புயல் உருவாகிறது. இந்த கதிர்வீச்சு பூமியில் நேரடியாக பட்டுவிட்டால் எந்த உயிரினமும் வாழ முடியாது. அல்லாஹு தாலா தனது ஆற்றலினால் இவற்றை திருப்பி விடுகிறார். படைப்பினங்கள் மீது அல்லாஹ் கொண்டுள்ள கருணைக்கு இது ஒரு உதாரணம் ஆகும். இந்த வெப்பமே நம்மளால் தாங்க முடியல. நாளைக்கு மாஷர் மைதானத்தில் எப்படி நம்ம சூரியன் நம்ம தலைக்கு அருகில் இருக்கும், ரொம்ப ஒரு பக்கத்தில் இருக்கும். அப்போ அந்த நெருப்பில் இருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றணும். அப்புறம் அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் அரிசியுடைய நிழல் கிடைக்கணும். நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் இந்த அரிசியுடைய நிழல் கிடைப்பதற்காக துவா செய்யணும். அதே மாதிரி அல்லாஹ் அவன் படைத்த நெருப்பில் 99% அல்லாட்ட தான் இருக்குது. நமக்கு கொடுத்த ஒரு துளி 1% நெருப்பு தான் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான். சூரியனுக்கும் அப்படி தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த 1% நெருப்போட வெப்பம் நம்மளையே கருக்கி சாம்பலாக்கிரும். அப்படி இருக்கும் போது 99% வெப்பம் எந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையானதாக இருக்கும் என்று நினச்சி பாருங்க. அந்த நெருப்பில் இருந்த அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவானாக. ஆமீன். ஒரு ஃபரலை பற்றி. ஜமாத்துடன் தொழுதல். ஜமாத்துடன் ஆண்கள் தொழுவதை விட்டுவிடக்கூடாது. அவ்வாறில்லை எனில் அவர்கள் வீடுகளில் நெருப்பு விடுவேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜால இடம்பெற்றிருக்கு. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. பெற்றோருக்காக துவா செய்தல். எவருடைய தாய் தந்தை அல்லது இருவரில் ஒருவர் இறந்திருந்தால் இவர்கள் அவர்களுக்கு மாறு செய்தவராக இருந்த போதிலும் அவர்களுக்காக இவர் பாவ மன்னிப்புக்காக துவா செய்வாரே ஆனால் இவர் தம் பெற்றோருக்கு வழிபட்டவராகவே கருதப்படுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு பாவத்தை பற்றி. துன்பத்திற்கு பின் இன்பத்தில் பெருமை அடித்தல். குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், மனிதர்களுக்கு அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்துக்கு பின் நம்முடைய கருணை அனுபவிக்கும்படி நாம் செய்தால் உடனே நமது வசனங்களில் சூழ்ச்சி செய்வதே அவர்களுக்கு வழக்கமாக இருக்கிறது. அதாவது தற்போதுள்ள இன்ப நிலையில் மூழ்கி கடந்த காலங்களில் பட்ட துன்பங்களை பொய்யாக்கி கேலி பண்ணுகிறார்கள். இந்த அத்தாட்சியிலிருந்து படிப்பினை பெற வேண்டாமா என்று அல்லாஹ் சூரா யூனூஸில் கேட்டிருக்கான். உலகத்தை பற்றி. உலகத்தை விட மறுமை வெற்றியே சிறந்தது. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், உங்களுக்கு
கொடுக்கப்பட்டதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையில் அற்ப சுகங்களே ஆகும். நம்பிக்கை கொண்டு தங்கள் இறைவன் முற்றிலும் சார்ந்திருப்பவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருப்பதே மிகவும் மேலானதாகும், நிலையானதாகும். அருமையை பற்றி சுவனம் மற்றும் நரகத்தின் ஒவ்வொரு துளி. சுவனத்தின் ஒரு துளி இவ்வுலகில் வந்தால் முழு உலகையும் அது மதுரமாக்கி விடும். நரகத்திலிருந்து ஒரு துளி உமது உலகிற்கு வந்தால் முழு உலகையும் அது கசப்பாக்கிவிடும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மோசம் செய்யாதீர்கள். நீங்கள் அறிந்து கொண்டே உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றிலும் மோசம் செய்யாதீர்கள்.